வெல்கம் டு ஃபேட்டிமா குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் புலாவ். இந்த வெஜிடபிள் புலாவ் பண்ணுறதுக்காக நான் வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். பாத்திரம் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இந்த டைமில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருஞ்சீரகம், அப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம், அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு அன்னாச்சி பூ எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் வந்து ஒரு ஆழாக்கு அரிசி தான் எடுத்துருக்கிறேன், அதனால் வந்துட்டு ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு ஆழாக்குங்கிறது வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அரிசி, அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து அரிசியோட அளவு வந்துட்டு கூட்டும்போது அதுக்கு தகுந்த அளவுக்கு வந்துட்டு வெங்காயம், தக்காளி, காரம் எல்லாமே அதுக்கு தகுந்த அளவுக்கு வந்துட்டு கூடுதலாக எடுத்துக்கிடணும். இப்போ வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். அதோட இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். நல்ல பழுத்த தக்காளி எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வந்துட்டு நான் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஏன்னா அப்போ தான் ஈஸியாக வதங்கும்ட்டு. இப்போ வந்து அந்த வெங்காயம் தக்காளியை வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். அந்த தக்காளி வந்துட்டு நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வந்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிருச்சு. வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிற காய்கறி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 3 பச்சை மிளகா வந்துட்டு கீறி வச்சுருக்கிறேன், ஒரு 4 பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அப்புறம் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வந்து கேரட்டு, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு பச்சை பட்டாணி வந்துட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உள்ள பச்சை பட்டாணி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு வேக வச்சு சேர்த்துக்கணும். இப்போ வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். காய்கறி வந்து நமக்கு தகுந்த அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் இந்த மாதிரி கிடச்சா கூட இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி தலையும் புதினா இலையும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துருக்குறேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் 1 கப் வந்துட்டு அரிசி எடுத்திங்கன்னா அந்த 1 கப் அளவுக்கு தான் காய்கறி சேர்த்துக்கணும், அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். நல்லா அரிசி எந்த அளவுக்கு எடுக்கீங்களோ, எந்த கப்பில் அளக்கீங்களோ அதே அளவுக்கு வந்துட்டு காய்கறி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வந்து காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. எல்லாமே 2.5 நிமிஷம் வதக்கினாலே போதுமானது. இப்போ வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிற மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்குறேன். இதை வந்துட்டு 1 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். அப்புறம் வந்து 1 கப் அரிசிக்கு வந்து 2 கப்பு தண்ணி, அதனால் வந்துட்டு நான் வந்து 1/2 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். 1ஆம் பால் 2ஆம் பால் எல்லாம் சேர்த்து தான் ஒரு 1/2 கப்பு தேங்காய் பால், 1/2 கப்பு தேங்காய் பாலும் 1/2 கப்பு தண்ணியும் எடுத்து வச்சுருக்கிறேன், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் அரிசியை ஊற வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.25 கப்பு தண்ணி வந்துட்டு போதுமானது. எல்லாத்தையுமே சேர்த்து வந்து 1.25 கப் தண்ணி, 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி. ஊற வைக்கலைன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி, அவ்வளோதான். இதை வந்துட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு வந்து காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு வந்து எப்போவுமே கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் வெந்து வரும்போது வந்துட்டு அது கரெக்டாக இருக்கும். அதனால் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து வேக விடலாம். இப்போ 2 நிமிஷம்தான் ஆகுது. தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. மறுபடியும் மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகுது. பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம லைட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். இந்த அரிசி எல்லாமே உடஞ்சிடக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் எல்லா இடத்துலையுமே இந்த காரம் உப்பெல்லாம் நல்லா பிடிக்கும். அதாவது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மறுபடியும் வந்து ஒரு 3 நிமிஷம் வந்துட்டு சிம்மில் வைக்கணும். நல்லா கிளறி விடணும். அந்த சாதம் வந்து உடஞ்சிடக்கூடாது, பார்த்து கிளறணும். இந்த டைமில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நெய் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நெய்யை வந்துட்டு மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். போட்டு கிளறிடக்கூடாது. இந்த டைமில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நம்ம அப்படியே விட்டுடலாம். நான் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். வச்சுட்டு வந்து நம்ம ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வந்து வடை சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது, 1 நிமிஷம் தான் ஆகும். பார்த்து கவனமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும், இல்லைனா வந்துட்டு அது உடஞ்சி போயிடும். அதனால் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்லைஸ் தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். 3-4 பீஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் ப்ரெட்டு 1 பீஸ் எடுத்து நம்ம இதை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விடும்போது வந்துட்டு சாதம் வந்து உடஞ்சிராத அளவுக்கு பார்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வெஜிடபிள் புலாவ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு வெஜிடபிள் குருமா, அப்புறம் வந்துட்டு மட்டன் கறி, சிக்கன் கறி, எக்கு கறி, இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்கும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் சாதம் எவ்வளோ உதிரியாக அழகாக இருக்குன்ட்டு. அதே அளவுக்கு வந்து டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அந்த பிரிஞ்சியோட டேஸ்ட் மாதிரி சூப்பராக இருக்கும். இது எல்லாருமே செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.